இங்கே ராகினி நர்மதாவை அடித்ததுனால இங்கே அஜய்க்கும் இந்த வீட்டில் இருக்க சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றத காவேரி மூலமாக ராகினி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அஜயை போட்டு அடிக்கிறாங்க. நான் இந்த சொத்தெல்லாம் உனக்கு இருக்குன்றதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே நான் உன்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருப்பேன்னு சொல்லி எங்கள் அஜய் தலையில் ஒரு பெரிய இடியை தூக்கியும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அழுவ அங்கே பசுபதி பட ரொம்ப கோபத்தோடு வந்து எங்கள் அஜய் அடிக்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்க அப்பா அன்பரசு ஏதோ வகையில் தடுத்து இங்கே வந்து அஜய் அவங்க அப்பா கிட்டேருந்து காப்பாற்றிடுறாங்க. அது போக அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகினி வந்து பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொத்து, இந்த இடம், இந்த வீடு இது எதுவுமே அஜய்க்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி என்னை எல்லார்கிட்டையும் அவமானப்படுத்தணும்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கல காவேரி. இந்த சொத்தெல்லாம் உன்கிட்ட உன் பேரில் இருக்குது, அதுவும் இதுக்கெல்லாம் சேர்த்து நீயும் முடிவெடுக்கலான்னு எங்கள் தாத்தா சொன்னதுனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க, என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தின. அதுக்கு நீ உயிரோடவே இல்லைனா இந்த சொத்துல உனக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக நீ உயிரோட இல்லைனா இந்த சொத்து முழுக்க அஜய் பேருக்கு மாற்றி எழுதி நான் ஈஸியாக மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னோட ராஜ்யம்தான் நினச்சேங்க ராகினி. எங்கள் காவேரியை கொள்ள திட்டம் போட்டு கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. ஆனால் யதார்த்தமாக அதில் தாத்தா மாட்டிக்க தாத்தாவுக்கு கரண்ட் ஷாக் ஏற்பட்டு அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே காவேரி பதறி துடிச்சு பாட்டியை கூப்பிட எல்லாரும் ஓடி வந்து எங்கள் தாத்தாவை முன்னாடி தாத்தாவை பக்கத்தில் உட்காந்து அழுகிறாங்க. கடைசியில் தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு இங்கே அவருக்கு ரொம்ப எதிர்பார்த்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ மன திருப்திக்கு இங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் விஜயும் வேற பதறி அடித்து ஆஃபீஸ்லேருந்து ஓடி வர என்னாச்சு காவேரின்னு சொல்லி கேட்க பார்த்தாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஷாக்கா? அந்த இடத்துல எப்படி கரண்ட் ஷாக்? இது வரைக்கும் நம்ம வீட்டில் அப்படி எதுவும் ஆனதில்லைன்னு சொல்ல என்னன்னு தெரியலைங்க, நான் தான் மோட்ரு போட போனேன், ஆனால் தாத்தா தான் நீ போ நான் போட்டுக்கிறேன்னு சொன்னார், அதனால நானும் திரும்பி வந்தேன், ஆனால் தாத்தா கை வச்சோடனே கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் விஜய் பயங்கரமான ஒரு கோவத்தைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்றது எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கேட்ட உடனே எங்கள் விஜய் ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்ன காவேரி சொல்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க, ஆமாங்க, ஆனால் தாத்தாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வாங்க போய் தாத்தா பார்க்கலான்னு சொல்லி எங்கள் காவேரியையும் கூட்டிக்கிட்டு விஜயும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாங்க. தாத்தா வந்துட்டு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்காங்க. தாத்தா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இங்கே கண்கலங்கி உட்காந்துருக்காங்க. விஜய் டே எதுக்கடா அழுகிற, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தாத்தாவும் கையை பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், அவருடைய உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. சரிங்க டாக்டர்னே எங்கள் விஜயும் சொல்ல அதுக்கப்புறமா எங்கள் காவேரியும் விஜயும் எல்லாருமே சேர்ந்து தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ராகினி மட்டும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, இல்லைனா பழி முழுக்க நம்ம மேலே வந்துடுமே அப்படின்னு நினச்சி ரொம்ப பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா இவருக்கு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதியும் கிடைக்குது. இவங்க எப்போதும் போல் கேஷுவலாக உள்ளே போயிடுறாங்க. அங்கே தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ரூமில் படுக்க வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் தாத்தா வந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா விஜய், எனக்கு இந்த நடந்த ஆக்சிடென்ட் எனக்கு முன்னாடி காவேரிக்கு நடந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்ல, இது எனக்கும் தெரியும் தாத்தா, காவேரி தான் மூச்சு போட போகிறதா சொன்னா, 2 பேரில் யாருக்கும் எதுவும் ஆயிருந்தாலும் என்னால் அதை தாங்கிக்க முடியாது தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் தாத்தா அந்த இடத்துல எப்படி கரண்ட் ஷாக் வந்துச்சு எனக்கு அதானே புரியலைன்னு சொல்ல, எனக்கு எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ராகினி இறந்ததுன்னு தெரியும், எதுக்காக ராகினி மறைஞ்சிருந்து பார்க்குறாதுன்ற அப்படின்றதான் எனக்கு புரியலை. அந்த நேரத்தில் மோட்ரு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது, இது காவேரிக்காக வச்ச கரண்ட் ஷாக்குன்னு, அதுவும் ராகினி தான் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய் பயங்கரமாக கோவத்தோட கிளம்புறாங்க. ராகினியை வந்து திட்டுறதுக்காக ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து உட்கார வைக்கிறாங்க. இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை, இனிமேல் காவேரியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய நேரம் தான், அந்த பொறுப்பெல்லாம் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, இதை இப்படியே விடக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா, இனிமேல் காவேரியை பத்திரமா பார்த்துக்கோ, இந்த ராகினியால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் காவேரியுடைய உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி அவள் தப்பிச்சிட்டா என்னால், அதுவும் நான் போய் அந்த மோட்டரை போட்டதுனால இன்றைக்கி காவேரி தப்பிக்க வேண்டிய நிலைமையில் இருந்துச்சு, ஒருவேளை காவேரிக்கு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இங்கே தாத்தா கேட்ட உடனேயே அங்கே விஜய் முகமெல்லாம் மாறுது, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. நான் அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன்னு சொல்ல, இது கேட்ட இங்கே விஜயும் இங்கே விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க உடனே தாத்தா கிட்ட, அது இல்லை தாத்தா, இன்றைக்கி காவேரிக்காக பண்ணி அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ ராகினி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பயந்தா தாத்தா வருதுன்னு சொல்ல, எங்களை பற்றி கவலைப்படாத, எங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் காவேரியை எனி டைம் நீ பார்த்துட்டே இருக்கணும், அவள் உன்னுடைய கண்காணிப்பில் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அங்கே காவேரி வேற ரொம்ப சுகமாக இருக்கு, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, நானாவது மூச்சு போட்டிருந்துருக்கலாம், ஆனால் தாத்தா போடுறேன்னு சொன்னதுனால தான் நானும் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு காவேரி அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரி வந்து விஜய் சொல்லிட்டு இருக்க, இங்கே காவேரி உடனே சொல்கிறாங்க, அது இல்லை, நான் போட்டிருந்த
இருந்திருக்கலாம். எனக்கு எதுவும் ஆயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் தாத்தாவுக்குன்னு ஒன்று ஆகும்போது அது என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்கலங்க ஆரம்பிக்க, இங்கே உடனே விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தானேன்னு சொல்ல, எனக்கு என்னமோ அதெல்லாம் யதார்த்தமாக நடந்த மாதிரியே தெரியல. இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருக்கோம், இது வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்ததே கிடையாது. ஏன் திடீர்னு ஷாக் அடிச்சது? பேசாமல் நம்ம ஒயர்மேனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம விஷயம் என்னன்னு கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரிக்கு தைரியம் சொல்கிறாங்க. காவேரிகிட்ட விஷயத்த சொன்னால் அவள் நிச்சயமாக ராகினியை சும்மா விட மாட்டா, சண்டை போடுவா. நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. ராகினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறது நல்லது. அப்போ தான் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும். இந்த வீட்டை விட்டு அவளை மொத்தமாக வெளியேற்ற முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜயம். இங்கே வந்து அடுத்த நாள் எப்பொழுதும் போல் காவேரியும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. கூடவே எங்கள் விஜயும் கிளம்புறாங்க. அதுக்கு இடையில எங்கள் காவேரி சொல்கிறாங்க, நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்ல, எங்கள் காவேரி எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னல, அவள் தான் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரட்டுமா விஜய்னு சொல்ல, சரி நீ போயிடுவியா, நான் கொண்டு வந்து விடட்டுமான்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் பின்னாடியே வந்துடுவேன் கொஞ்சம் நேரத்துலன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கிளம்பி போகிறாங்க. அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்னடி என்ன முக்கியமான விஷயம்னு சொல்ல, நான் எனக்கு ஒரு பொண்ணு தெரியும்னு சொன்னல, வந்திருக்காடே, அவளுக்கு ஒரு வேலை வேணும், உன்னால் முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, இப்போ ஆஃபீஸில் என்ன வேலை இருக்குது? சரி பரவாயில்ல, நீ வேற என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டுட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடின்னு சொல்லிட்டு அந்த அவளை கூப்பிடுறாங்க. நிவேதான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கடைசியில் அது வர்றதுன்னு பார்த்தா வெண்ணிலா. வெண்ணிலாவுக்கு பழசு நடந்தது எல்லாமே மறந்து போயிருக்கு. அதுவும் முக்கியமாக எங்கள் விஜயோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா சில சில ஞாபகங்கள் அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கு. இது எல்லாமே இப்போ நிவேதாவாக இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க வெண்ணிலாதான்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியலை. அதே போல் எங்கள் காவேரிக்கும் ஏற்கனவே ஃபோட்டோலாம் பார்க்கல அப்படின்றதுனால அவங்களுக்கும் அவங்க யாருன்ற விஷயமே தெரியல. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் பேர் என்ன என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னோட பேர் நிவேதா அப்படின்றத மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி அதிகமாக எதுவுமே பேசலை. எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு விஜய் தன்னுடைய ரூமில் இருக்க இங்கே வெண்ணிலாவை காவேரியும் கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர காவேரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வெண்ணிலா வெளியிலே நிற்கிறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே அஜய் வேறு ஆஃபீஸ்க்கு வராததுனால யார் என்னன்னு தெரியவும் இல்லை. மொத்தத்தில் இங்கே காவேரி உள்ளே போகிறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்ன காவேரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான்னு சொன்னல, அவளை தான் பார்க்க போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு முக்கியமான வேலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் நானும் அவங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்கள கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் விஜய்னு சொல்ல, அப்படியா, நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்குன்னு சொல்ல, என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க? எப்பயுமே நான் ஏதாவது உங்களை கேட்காம பண்ணிட்டா என் மேலே ரொம்ப கோவப்படுவீங்க. இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை காவேரி, இப்போல்லாம் நீ நடந்துக்கிறது ரொம்ப பக்குவமாக யோசித்து எதாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுக்கிறேன், அதுக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நான் அவங்கள என்ன வேலையில் வந்துட்டு நான் சேர்த்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உன்னோட விருப்பம்னு சொல்ல, எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் அவங்கள பார்த்துருங்க, உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நீ அவங்கள வேலைக்கு வை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே காவேரியை வந்துட்டு, சரி நீங்களே சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன், சரி சரி நான் அவங்கள என்னோட வேலையில் ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு கேபினில் உட்கார வைக்கிறாங்க. இனிமேல் இதான் உங்கள் ஜாப், நீங்கள் எங்கேயே வேலை பார்க்கலான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வெண்ணிலா வந்துட்டு எதுவுமே அதிகமாக எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. ரொம்ப டல்லாக இருக்குது. இதை பற்றி காவேரி யோசிக்கிறாங்க. ஏன் இவங்க சிரிச்ச முகமாக இல்லாமல் இவ்வளோ கவலையில் இருக்காங்க? இவங்க இங்கே வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அங்கே விஜய் வந்துட்டு தன்னுடைய கேபின்லேருந்து வெளியில் வராங்க. கதவை திறந்துட்டு ஓப்பன் பண்ணி வெளியில் வரதும் இங்கே உட்காந்துருக்க வெண்ணிலா டக்குன்னு அங்கே விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்ததுமே அவங்க மனசுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பழைய நினைவுகள் எல்லாமே வந்து வந்து போக ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி போக வெளியில் வந்த விஜயும் என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இல்லை சார், இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணாங்களா, அவங்க தான் மயக்கம் மூட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த விஜய் வந்துட்டு சரி முதல்ல தண்ணி தெளித்து கழிப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட வந்து பார்க்கல. அதுக்கப்புறமா இருக்கிறவங்கெல்லாம் இவங்க அந்த பொண்ணு முகத்தில் தண்ணி தெளித்து கிளப்ப வெண்ணிலா வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி இங்கே விஜயை பார்க்க விஜய் வந்துட்டு கீழே குனிஞ்சு தன் கையில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கிளம்பி நிற்கிறவங்க, சரி போய் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், யாருக்கு என்னாச்சு முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அண்ணாந்து பார்த்தா இங்கே வெண்ணிலா தான் முன்னாடி நிற்கிறத பார்த்து அப்படி அதிர்ச்சி ஆகுறாங்க. தன் கையில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விட்டுறாங்க.
இப்படியே அதிர்ச்சியில் நின்று வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுக்கும் அப்போ தான் எல்லாமே ஞாபகமும் வந்துடுது. எங்கள் விஜயை பார்க்குறாங்க. இப்படி மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அப்போ உள்ளே இருக்கிற காவேரி வெளியில் வராங்க. என்னங்க இவ்வளோ ஆச்சரியத்தோட பார்க்குறீங்க? இவங்க தான் நான் சொன்னவங்க. இவங்க பேர் நிவேதா. இவங்க எந்த ஊர் என்னன்னுலாம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்க. அதனால தான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லலான்னு நானும் கூட்டிகிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கும் என்ன ஏதுன்னே புரியலை. இவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விஜய் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு கையை பிடிச்சி அசைக்க இங்கே காவேரியை பார்க்குறாங்க. இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு காவேரி தான் பெரிய ஒரு விஷயமாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெண்ணிலா தனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லாத மாதிரியும் முன்னாடி தன் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத தெரியாத மாதிரியுமே இங்கே விஜய்கிட்ட நடந்துக்கிறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய்க்கு எதுவுமே புரியலை. ஏன் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்னோட பேர் நிவேதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்க நான் ஹோம்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எந்த ஹோமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ விசாரணை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க இங்கே விஜய் வந்துட்டு அப்படியே திகைச்சு போய் நிற்க கொஞ்சம் கண் கலங்கி நிற்கிறாங்க. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்ல இது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் விஜய்னு சொல்ல இதுதான் வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. வெண்ணிலாவா? நீங்கள் இன்னமும் வெண்ணிலாவை மறக்கவே இல்லையா? இது வெண்ணிலா கிடையாது நிவேதா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இப்படி விஜய்கிட்ட சொன்னதுமே அப்போ தான் நிவேதா யோசிக்கிறாங்க. அப்போ விஜயால் என்ன இத்தனை வருஷமாக மறக்க முடியலையா அப்படின்னு நினச்சி அந்த அதிர்ச்சியில் இருந்தவங்க டக்குன்னு இங்கே விஜய் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ உன்னால் என்னை இத்தனை வருஷமாக மறக்க முடியலை விஜய் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே கண்கலங்கி நிற்கிறாங்க. நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேபின்குள்ளே போக என்னாச்சுன்னு தெரியாமல் இங்கே காவேரி போக அதுக்கு பின்னாடியே வெண்ணிலா வராங்க. இப்போ அவங்க ரூம்குள்ளே பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. அதாவது என்னன்னா இங்கே வெண்ணிலா கேட்குறாங்க, முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கப்புறம் தான் இங்கே விஜய் சொல்கிறாங்க இதுதான் வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவை பார்த்தா அதிர்ச்சியில் அப்படியே காவேரி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. வெண்ணிலா திரும்ப வந்ததை நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இதை வந்துட்டு இங்கே விஜயும் கவனிக்கிறாங்க. அதே போல் இங்கே வெண்ணிலா கேட்குறாங்க என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் என்கிட்ட நீ இவ்வளோ கோவப்படுற விஜய்னு சொல்ல என்னைய மறந்துட்டு நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓடி போனல அப்படின்னு சொல்லி கேட்க நான் எங்கே விஜய் ஓடி போனேன்? அப்படி உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை நம்ப வச்சிருக்காங்க. உன்னை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஒரு யூரி காதலிச்சு உன்னை விட்டுட்டு நான் எதுக்கு ஓடி போகணும்? அதை பற்றி யோசிக்க கூட மாட்டியா? நான் எங்கன்னு கூட நீ தேடி வரல அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எங்கள் காவேரிக்கு எதுவுமே விளங்க மாட்டுது. அப்போ தான் வெண்ணிலா தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கள் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா வெண்ணிலா வந்துட்டு எங்கள் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்த நேரத்தில் தான் இங்கே அவங்க பின்னாடி யாரோ தலையில் கட்டையால் அடித்து அவங்கள மயக்கமடைய வச்சதும் அவங்க கையெழுத்தை போலவே எழுதி வச்சுட்டு அதாவது இந்த கல்யாணத்தில் தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போன மாதிரி வச்சதும் இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த அன்பரசு யாருக்கும் தெரியாமலே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு விஜய்க்கும் தெரியலை, வெண்ணிலாவுக்கும் தெரியல. வெண்ணிலாவுக்கு பின்னாடி யாரோ கொட்டையில் அடித்ததுனால அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் மறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை தூக்கிட்டு போயிட்டு வேறு எங்கேயோ கொண்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போனதுக்கு பிறகு வெண்ணிலாவுக்கு எந்த நினைவுகளும் வராததுனால தான் அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டவங்களும் அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களும் இவங்க நல்ல ஹோமில் சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு அங்கே கடைசியில் இந்த ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது தான் அந்த ஞாபகங்கள் எல்லாமே எங்கள் விஜயோட ஃபோட்டோ பார்த்ததுக்கு பிறகு வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த நேரில் இங்கே விஜயை பார்த்த உடனே எல்லா நினைவுகளும் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க எங்கள் விஜய்கிட்ட சொல்ல விஜய் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன நீ மறக்கல விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை யார் இப்படி பண்ணது, யார் உன்னை இந்த மாதிரி பண்ணி உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வெளியில் கொண்டு போட்டது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை விஜய். என்னை அடித்தவங்க என் பின்னாடி இருந்து அடித்ததுனால எனக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொல்ல என்னை நீ மறந்துருப்பியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை மறக்கலை. இத்தனை வருஷமாக உன்னோட நினைவுகளையும் உன்னையும் மறந்துட்டு நான் வாழ்ந்தது நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது. உன்னோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த வாழ்க்கையையும் இல்லாமல் பண்ணவங்க யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்ல ஆமாம் விஜய் யார், இவங்களால தான் நான் இன்றைக்கி உன்னை பார்க்க வேண்டிய நிலைமைகள் ஆனானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே காவேரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் எங்கள் விஜய்க்கு தாங்கிக்கவே முடியலை. ரொம்ப கண் கலங்க வருது. அதே நேரம் எங்கள் பக்கத்தில் நிற்கிற வெண்ணிலா பார்த்து வெண்ணிலா மேலே கோவப்படுறதா, இவ ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி இத்தனை வருஷம் காலமாக அவன் மேலே நான் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேனே நினச்சிட்டு எங்கள் விஜயும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்கள் காவேரியை விட்டு கொடுக்க முடியலை. வெண்ணிலா பக்கமும் தன்னுடைய மனசை வந்துட்டு கொண்டு போக முடியலை. இப்படி ரெண்டு
பக்கமுமே இல்லாமல் ரொம்ப பரிதவிச்சு நின்றுட்டுருக்காங்க விஜயும். ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட காவேரி வந்துட்டு இங்கே தனியாக நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போயிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே என்னதான் வந்துட்டு வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு விஜய் கூட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நிஜத்திலேயே வெண்ணிலா வந்து நின்னதுக்கு பிறகு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும் பொழுது என்னால் அதை ஏற்றுக்க முடியலைன்னு நினச்சி ரொம்ப கண்கலங்குறாங்க. அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் அலசிட்டு நேராக ரூமுக்கு வரவங்க இங்கே அப்போ தான் பார்க்குறாங்க வெண்ணிலா ஓடி போய் விஜயை வந்துட்டு இருக்க கட்டி அணைச்சிட்டு நிற்கிறத பார்த்த உடனே இங்கே காவேரியால் தாங்கிக்கவே முடியலை. அதுக்கப்புறமா அவங்களால் அழுகையை அடக்க முடியலை. வந்தவங்க அப்படியே திரும்பிட்டு போனதை பார்த்ததும் இங்கே விஜய் காவேரி அப்படின்னு சொல்லி கையை நீட்டி கூப்பிடுறாங்க. அப்போது இங்கே நெஞ்சில் சாஞ்சிருந்த வெண்ணிலாவும் கிளம்ப யாரும் வந்துட்டாங்களா விஜய்னு சொல்லிட்டு தனியாக நகர்ந்து போகிறாங்க. இப்போது விஜய்க்கு வந்துட்டு காவேரி தான் பெரிய ஒரு விஷயமா தெரியுது. காவேரி யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி வெண்ணிலா வந்து இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுவாங்கன்னு விஜய் நினச்சி பார்க்கல. அதே போல் காவேரியும் விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழட்டும். நம்ம அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நம்ம விலகிறது தான் நல்லது. நம்ம அக்ரிமெண்ட் ஒய்ஃப்னு சொல்லி நடிக்கத்தானே வந்தோம். இப்போ அவருடைய வெண்ணிலா அவருக்கு கிடச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறதா நல்லதுன்னு இங்கே காவேரியை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு விஜயோட மனசில் ஓடுற எண்ணங்கள் எல்லாமே காவேரி பற்றின மட்டும்தான் இருக்குது. இங்கே வெண்ணிலா பற்றி கொஞ்சம் யோசித்தாலும் ஆனால் அதிகமாக காவேரியை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க. என்னோட லைஃப்பில் நீ அக்ரிமெண்ட் ஒய்ஃபாக வந்தாலும் லைஃப் லாங் நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் காவேரி. இப்போ வெண்ணிலா வந்துட்டாங்கிறதுக்காக உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் வெண்ணிலா கூட போக முடியாது நினச்சிட்டே தான் இருக்காங்க. தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காவேரி. இப்போது எல்லா விஷயமும் வெண்ணிலாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் காவேரி தான் எங்கள் விஜயோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் எங்கள் வெண்ணிலாவுக்கு தெரியல. காவேரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ராகினி பழி வாங்கணும், அவளை கொலை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கு. இங்கே ராகினி தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய அப்பாவுடைய ஆட்கள் மூலமாக இங்கே அவள் வேலை பார்க்குற இடத்துல அவளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி அவளை அதில் சிக்க வைக்கணும், அவள் எரிஞ்சு சாம்பலாகணும்னு நினச்சவங்க அங்கே அந்த ஆஃபீஸில் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்த பார்க்குறாங்க. இதுக்காக வந்து சில ஆட்களையும் அங்கே வர வச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரியாத விஜய் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் காவேரியை கண்காணித்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே காவேரியை பழி வாங்குறேன்னு நினச்சி இந்த ராகினி பண்ண வேலையால் தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் காவேரியை பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் காவேரியை நம்ம கேபின்லேயே இருக்க வைக்கலாம் நினச்சி காவேரியை கூப்பிடுறாங்க. ஆனால் காவேரி இங்கே வெண்ணிலா வந்து இருக்கிறதுனால நான் அங்கே வரல விஜய், நான் இங்கேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெண்ணிலா தன்னுடைய கேபினில் ஒர்க் பண்ண முடியாமல் அவங்க வந்துட்டு விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன விஜய், இப்போ நான் தான் வந்துட்டேன்ல, நீ எதுக்காக என்கிட்ட சரியாக பேச மாட்டேற, முன்னாடி இருந்த மாதிரி நீ இருக்க மாட்டேற, நான் எப்போதுமே உன்னை நினப்பில் இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே பாரு, உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக நினைவும் இல்லாமல் இருந்தேன். நினைவு திரும்பி நான் பார்க்குற உருவம் நீயா இருக்கிறப்போ இப்போ நீ எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியவே மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி வெண்ணிலாவுக்கு எடுத்து புரிய சொல்லி வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கேட்குறாங்க, என்னை எப்போ நீ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க விஜய்க்கு எந்த பதிலுமே இல்லை. என்ன பதில் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. இப்படி ரொம்பவே கோவப்படுறாங்க. வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிறவங்க அங்கே தான் ஏற்கனவே ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூமில் வந்துட்டு சில ஆட்கள் மூலமாக ரெடி பண்ணியிருக்க நேராக அந்த ரெஸ்ட் ரூம் பக்கமாக போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் பக்கமாக போகிறவங்க எதுக்காக இப்படி இவ்வளோ கோவமாக போகிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் அது பிரச்சனை வந்துருச்சான்னு நினச்சி அங்கே தன்னுடைய கேபினில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த காவேரியும் பின்னாடியே கிளம்பி போக இங்கே விஜய் தலையில் கை வச்சபடி உட்காந்துருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு எதுவுமே என்னென்னு ஒன்றுமே புரிய மாட்டேதேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவை விட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்த பிறகு தானே இப்போ முழு மனசோட நான் காவேரி ஏற்றுக்க ஆரம்பித்தேன். காவேரியை ஏற்றுக்கிட்டு அவள் தான் என் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிட்ருக்க இந்த நேரத்தில் திரும்ப வெண்ணிலா வந்து இப்படி என் வாழ்க்கையில் குறுக்கிடுவான்னு நினைக்கல நினச்சி அங்கே விஜயும் அப்படியே அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே வெண்ணிலா கோவமாக போகிறத பார்த்த காவேரி பின்னாடியே போக அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண போகிற அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. நேராக அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. நேராக பார்த்து அவங்க ஆட்களும் காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. ஒரு ஒயர் மூலமாக தீயை கொளுத்தி போட்டு இங்கே காவேரி நிற்கிற இடத்துக்கு நேராக வந்துட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே அதிகமாக தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க. இங்கே வெண்ணிலா வேற ஏற்கனவே பலவிதமான குழப்பங்களில் இருந்தும் அதுவும் மட்டும் இல்லாமல் நினைவுகளை மறந்து இருந்தவங்களுக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அந்த நினைவு வரவே ஆரம்பிச்சிருக்கு. இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற வெண்ணிலா அந்த தீயை பார்த்த உடனே அலறி சத்தம் போட அங்கே உட்காந்துருக்க விஜய் வந்துட்டு ஓடோடி வராங்க. என்னாச்சு ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்ல இருக்கிற
கேபினில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடுறாங்க. அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது சார் அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த ரூமில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வெண்ணிலாவை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறாங்க. கதவை உடைச்சிட்டு வெளியில் தள்ளி விட்டுறாங்க. ஆனால் காவேரியால் உள்ளே இருக்கிற காவேரியால் வெளியில் வர முடியலை. இங்கே வெளியில் வந்த வெண்ணிலா அப்படியே மயங்க விழுந்துடுறாங்க. எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனிச்சு என்னன்னு ஒன்றும் தெரியலையே நினச்சிட்டு இங்கே வெண்ணிலாவை தான் வந்துட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் காவேரி உள்ளே இருக்கிற விஷயம் தெரியலை. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தீ அதிகமானதுனால அந்த கொஞ்சம் ஒரு ஓரமாக மயங்கி விழுந்துடுறாங்க காவேரியும். இங்கே வெளியில் வந்த வெண்ணிலாவை பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு தண்ணி தெளித்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ உள்ளே காவேரி இருக்கான்னு அப்போ தான் வந்துட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க, காவேரியா காவேரி எப்போ அங்கே வந்தான்னு சொல்ல, காவேரி தான் என்னை காப்பாற்றினதுன்னு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜய்க்கு தாங்கிக்கவே முடியலை. உடனே இங்கே விஜய் எதை பற்றியுமே யோசிக்காமல் திடீர்னு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே காவேரி வந்து மயங்கி கிடக்குறாங்க. டக்குன்னு காவேரியை தூக்கிக்கிட்டு வெளியில் வரலான்னு பார்த்தா வெளியில் வரவும் முடியலை. அதுக்கு இடையில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு அங்கே அதை அணைக்கிறதுக்கான ஆட்களும் வந்துடுறாங்க. இப்படி எல்லாரும் வந்ததுக்கு பிறகு தான் எங்கள் விஜயும் காவேரியையும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்த பிறகு இங்கே காவேரியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. கூடவே வெண்ணிலாவும் போகிறாங்க. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்ல, அங்கே போனதுக்கு பிறகு அங்கே சின்ன சின்ன காயங்கள் அவங்க உடம்புல இருக்குது. அது காவேரி மயங்கி அந்த இடத்துல கீழே விழுந்ததில் கீழே இருந்த ஏதோ கம்பி அவங்க வயிற்றுல கிழிச்சிருக்கு. இதனால் அந்த இடத்துல வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. அதுக்காக இங்கே வந்துட்டு விஜய் கிட்ட சைன் வாங்குறாங்க. சைன் வாங்கும் பொழுது அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல சைன் பண்ணுறதை இங்கே வெண்ணிலாவும் பார்க்குறாங்க. என்ன விஜய் ஹஸ்பண்ட்ன்ற இடத்துல சைன் பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன விஜய் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு நீ போய் ஹஸ்பண்டுன்னு சைன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜய் பயங்கர ஆத்திரத்தோட, யார் ஆஃபீஸில் யார் வேலை பார்க்குறா, எங்க காவேரி என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க வெண்ணிலா பயங்கர அதிர்ச்சியோட அப்படியே நின்றுட்டு இருக்க. இங்க ஒன்று வெண்ணிலாட்ட சொல்றாங்க, இத்தனை வருஷமா நீ என்னை விட்டு போயிடுவேன், ஏன் போன எதுக்காக போனன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது, உன்னோட பிரச்சனை எனக்கு என்னன்னே கூட எனக்கு தெரியல, உன்னை தேடி அலையாத இடம் கூட இல்லை, நீ எங்கே இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியல, ஏன் என்ன நடந்துச்சுன்றது கூட எனக்கு புரியவே இல்லை, இத்தனை வருஷமும் நான் மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் காவேரி என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்தா. காவேரியா அக்ரிமெண்ட் கல்யாணம், அதுவும் இல்லாமல் வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னையும் மறக்க முடியாமல் இருந்த அந்த வழியும் இருந்ததுனால தான் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் காவேரி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா அந்த 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே மறந்தா அவள் இருந்தா. என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா பார்த்துக்கிட்டா, சந்தோஷமாக சிரிக்க வச்சா. அவள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிரிக்கவும் ஆரம்பித்தேன். இப்போ திடீர்னு நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு எப்படி என்னால் காவேரியை மறக்க முடியும்? இப்போ தான் முழுசாக காவேரி என் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க வந்து இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீ வந்து நிகின போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ சொல்கிற வெண்ணிலா, என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது காவேரி மட்டும்தான். காவேரியை தவிர என்னால் அந்த இடத்துல இப்போ வேறு யாரையும் வச்சு யோசிக்கிற மனநிலைமையில் நான் இல்லை. நீ என் வாழ்க்கையில் முழுமையாக இல்லைன்னு நினச்சதுக்கு பிறகு தான் காவேரியை நான் முழுசாக என் மனசுக்குள்ளே நான் நினைக்கவும் ஆரம்பித்தேன். இப்படி நீ திடீர்னு வந்து நிற்கும் பொழுது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. காவேரிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே போய் பார்த்துட்டே இருக்காங்க. சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி டாக்டரும் வெளியில் வந்து சொல்ல, இதை கேட்ட விஜயும் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே உள்ளே போகிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே காவேரின்னு சொல்லிட்டு காவேரியை கையை பிடிச்சிட்டாங்கன்னே உட்காரேன். இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா. அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்படியே அதே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே காவேரியை கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி, தயவு செஞ்சு கண்முழிச்சு பாருன்னு சொன்ன பிறகு எங்கள் காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்வழிச்சு பார்க்குறாங்க. இங்கே வெண்ணிலாவை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லையங்க அப்படின்னு சொல்ல, இங்கே வெண்ணிலா அப்படியே அதே அதிர்ச்சியில் தான் நின்றுட்டுருக்காங்க. இங்கே விஜயை பார்க்குறாங்க. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு காவேரி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. அதை தெளிவாக இங்கே வெண்ணிலாவுக்கு எடுத்து சொல்லிட்டேன். நீ உன்னோட முடிவை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இதை உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ யோசிச்சு பொறுமையாக சொல்லு. இனி இந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் அதை வச்சு பேசுகிறது இது எதுவுமே வேண்டாம். அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் நான் கிழிச்சு போட்டு பல நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட காவேரிக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. நீ அழுகக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கே காவேரிகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இதுக்கெல்லாம் யார் காரணன்றது எனக்கு நல்லா தெரியும். அவங்கள நான் பழிக்கு பழி வாங்காமல் விடவும் மாட்டேன். உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் காவேரின்னு சொல்லி இங்கே காவேரியை கையை பிடிச்சபடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க விஜயும். இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத வெண்ணிலா வெளியில் ஓடோடி போக இங்கே வெண்ணிலாவை பார்த்தபடி கை நீட்டுறாங்க காவேரியும். நீங்கள் முதல்ல போய் பாருங்கள் வெண்ணிலாவன்னு சொல்ல, இங்கே நேராக வெளியில் கிளம்பி வராங்க. வெண்ணிலா கிட்ட இங்கே மனப்பூர்வமாக தான் மனசில் யார் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. வெண்ணிலாவும் அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே உள்ளே வர வச்சு அவளுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன், ஆனால் அதுக்காக நீ என்னை விட்டு போயிடாத, திரும்பவும் வெண்ணிலா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி என் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காவேரியும், இனிமேல் என்றைக்குமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்ல,
அதுக்குள்ளே எங்கள் வீட்லேருந்து தாத்தா பாட்டின்னு அவங்க அம்மான்னு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் விஜய் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது கண்டிப்பாக ராகினி பண்ண வேலையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பசுபதியோட ஏற்பாடாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். என்னுடைய காவேரிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஆபத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் எந்த வகையிலையும் பழி வாங்காமல் இருக்கவே மாட்டேன்னு நினச்சி எங்கள் விஜய் வேற ரொம்ப ஆவேசப்படுறாங்க.